ஒரு துறவியிடம் 4 சீடர்கள் பாடம் பயின்று வந்தாங்க. ஒரு நாள் துறவி அந்த 4 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் 4வரும் 1 வாரம் மௌன நிலையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. முதல் 2 நாளும் மௌனமாகவே போச்சு. 3வது நாள் ராத்திரி தூங்க போனாங்க. விளக்குகள் அணைக்கப்படலை. யாராவது விளக்கு அணைங்களேன் அப்படின்னு சொன்னான் 1வது சீடன். அவன் இப்படி சொன்னதால் அவனோட மௌனம் கலைஞ்சுது. நாம் மௌனம் காக்கிறோம், பேசக்கூடாது அப்படின்னு சொன்னான் 2வது ஆள். அவன் இப்படி சொன்னதும் அவனோட மௌனமும் கலைஞ்சுது. நீ என்ன செய்கிற, நீயும் பேசுறியே அப்படின்னு சொன்னான் 3வது ஆள். இப்போது இவனோட மௌனமும் கலைஞ்சுது. நான் ஒருத்தந்தான் இன்னும் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னான் 4வது ஆள். இதன் காரணமாக அவனோட மௌனமும் கலைஞ்சுது. இதில் இருக்கிற நகைச்சுவையை மீறி இருக்கிற நீதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. விளக்கு எரியறதை பார்த்த 1வது சீடன் தானே எழுந்து விளக்கு அணைச்சிருந்தா அவன் மட்டும் இல்லை, மற்ற 3 பேரும் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4வது ஆள் வரையும் போயும் யாருமே விளக்க அணைக்கலை. சில நிமிடங்களில் செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு 15 நிமிஷம் பேசுறது தான் மனுஷ இயல்பு. ஒரு வேலையை செய்து முடிக்க காரணமே சொல்ல வேணாம். ஆனால் செய்யாமல் இருக்க தேவையான காரணங்களை நம்ம சிரமப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.